மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி தேசிய பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிபந்தனைகளின்றி மழைக்கால கூட்டத்தொடரிலேயே மசோதாவை நிறைவேற்ற அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மகளிர் இட ஒதுக்கீட்டிற்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் 33% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்துல தான் திடீரென பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் சார்பில் சின்னமலை ராஜீவ்காந்தி சிலை அருகில இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துல அனைத்து பெண்களும் கோஷங்களை இட்ட நிலையில உடனடியாக இதுல பல்வேறு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்களை காரணம் காட்டாமல் நிபந்தனையின்றி இந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக மழைக்கால கூட்டத்தொடர்ல நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்துல ஈடுபட்ட நிலையில அப்போது இவர்கள் அனுமதியின்றி இந்த போராட்டத்துல ஈடுபட்டதால உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் இவர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பானது நிலவி வந்த நிலையில பின்னர் போலீசார் அங்கு கூடப்பட்டு அனைவரையும் கைது செய்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்களை கைது செய்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சமூக நல கூடத்துல அடைத்திருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சித்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.
மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி தேசிய பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் தற்போது குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிபந்தனைகளின்றி மழைக்கால கூட்டத்தொடரிலேயே மசோதாவை நிறைவேற்ற அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மகளிர் இட ஒதுக்கீட்டிற்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் 33% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்துல தான் திடீரென பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் அனைத்து பெண்கள் இந்த கூட்டமைப்பின் சார்பில் சின்னமலை ராஜீவ்காந்தி சிலை அருகில இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துல அனைத்து பெண்களும் கோஷங்களை இட்ட நிலையில உடனடியாக இதுல பல்வேறு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்களை காரணம் காட்டாமல் நிபந்தனையின்றி இந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக மழைக்கால கூட்டத்தொடர்ல நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்துல ஈடுபட்ட நிலையில அப்போது இவர்கள் அனுமதியின்றி இந்த போராட்டத்துல ஈடுபட்டதால உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் இவர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பானது நிலவி வந்த நிலையில பின்னர் போலீசார் அங்கு கூடப்பட்டு அனைவரையும் கைது செய்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்களை கைது செய்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சமூக நல கூடத்துல அடைத்திருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.